வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ எதுக்கு நானும் நல்லா இருக்கேன்றத பதிவு பண்ணனா, நேத்திக்கு போட்ட வீடியோல ஐயோ என்னென்ன வாய்ஸ் காணணும்னு நிறைய பேர் பதறினீங்க. அது ஒண்ணு இல்ல நண்பர்களே, டெய்லி ஒரே ருட்டீன் ஒரே வீடியோவா போட்டுட்டு இருக்கேனா, ருட்டீன்ல எந்த சேஞ்சஸும் பண்ண முடியல. சரி வாய்ஸ் ஓவர்ல ஏதாவது பண்ணுவோன்னு பார்த்தா எனக்கு மிமிக்ரி வராது. சரி ஒரு சேஞ்சா இருக்கட்டும்னு சொல்லிட்டு என் வாய்ஸை கட் பண்ணிட்டு ரா வாய்ஸ்ல வீடியோ அப்லோட் பண்ணேன். சில பேர் இதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, சில பேர் காரியம் துப்பி இருந்தீங்க. பரவாயில்ல, ரெண்டு கருத்தையுமே ஏத்துக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோஸ்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு கிளம்பும் போது பயங்கரமான சுகர் கிரேவிங் ஆகி போச்சு. 2 நாளுக்கு முன்னாடி ஃபேட்டை குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ப்ராக்ரஸ்ல இருக்கிறனால 2 நாள் கார்பு கட் பண்ணிருந்தேன். கார்பை கட் பண்ணதுனால சுகர் கிரேவிங்கும் பயங்கரமா இருக்கு. சரி பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் ஏதாவது 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுருவோம் தான் போனேன். எதுக்கடா ஆசைக்கு பிஸ்கெட்டை சாப்பிட்டு மறுபடியும் கஷ்டப்படணும்னு தோணிச்சு. டீசெண்டா 30 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு புரோட்டீன் பாரை வாங்கி சாப்பிட்டேன். அந்த புரோட்டீன் பார்ல இருக்கிற ஸ்வீட்னஸ் சுகர் கிரேவிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அந்த சந்தோஷத்துல நேரா வீட்டுக்கு வந்துட்டு உடனே ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போற வழியில என் காரையுமே வாட்டர் வாஷ்க்கு கொடுக்கணும். என் வீட்டு பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாங்க. ப்ளூ கலர் கார் ஒயிட்டாவே மாறிடுச்சு. எப்படியாவது மறுபடியும் என் வண்டி கலரை மீட்டு கொடுத்துருங்கடான்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன். காரை வாட்டர் வாஷ் விட்டுட்டு ரேபிடோல தான் ஆஃபீஸ்க்கு போனேன். நம்ம ரேபிடோ நண்பர் சூப்பரான கலர்ல ஒரு ஹெல்மெட் எடுத்துட்டு வந்தாரு. அடிக்கிற வெயிலுக்கும் இந்த ஹெல்மெட் கலருக்கும் டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தா பஞ்சு முட்டை மாதிரி இருந்திருப்பேன். ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஹைட்ரேஷனுக்கு கொஞ்சம் வாட்டர் மெலன், வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் நேரம் வேலை, உடம்ப ஃபிட்டா மெயின்டைன் பண்றதுக்கு முட்டையும் சிக்கனும். சாயந்தரமா வாட்டர் வாஷ் கூட்ட வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. போய் வண்டியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்தது. அப்பாடா நம்ம ப்ளூ கலர் வண்டி இன்னும் ப்ளூவா தான் இருக்குன்னு. நைட்டு வீட்டுக்கு வந்த போது ஒரு பார்சல் வந்திருந்தது. இந்த மாச கோட்டாக்கு 2 பொம்மை ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப நாளா இந்த ஜோக்கர் பொம்மை லிஸ்ட்லயே இருந்ததுப்பா. என்கிட்ட கோகு நரட்டு மாதிரி 32 இன்ச்ல தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அது கிடைக்கவே மாட்டேங்குது. இது சின்ன சைஸா இருந்தாலும் நல்லா இருந்ததுனால ஜோக்கர் பொம்மையை வாங்கிட்டு சின்ன வயசுல நான் பார்த்த படத்திலே ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன், அந்த பொம்மையும் வாங்கியிருந்தேன். நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சிட்டேன் நண்பர்களே. நீங்களும் கன்சிஸ்டன்டா இருக்க மறந்துடாதீங்க. சரி நான் போயிட்டு வரட்டே. டாட்டா பாய்.